அநேகமாக ஒரு மாநாடு ப்ரீபோனான கதையை நம்ம இதற்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டோம். எதிர்பார்த்ததை விட கூடுதலான கூட்டம் கூடியதனால திட்டமிட்ட நேரத்தை விட 1 மணி நேரம் முன்னதாகவே இந்த மாநாடு தொடங்குகிறது என்றும் அதற்கான ஏற்பாடுகள் பற்றி விஜய் முக்கிய ஆலோசனைகளை நிகழ்த்தி வருவதாக செய்தி. இந்த மாநாட்டில் 45 நிமிஷம் மிகாம விஜய் பேசுவார்னு தகவல். கடந்த மாநாட்டிலே 46 நிமிஷம் பேசினதா நினைவு. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, ஓட்டியூ. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு இன்று மாலை தொடங்க உள்ள நிலையில் தாவேகா தலைவர் திரு விஜய் தற்பொழுது முக்கிய நிர்வாகிகளுடன் சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனையுடைய விவரங்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதில் தாவேகா மாநாடு என்பது 4 மணிக்கு தொடங்குவதாக முன்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதலே மாநாட்டு திடலுக்கு தாவேகா தொண்டர்கள் அலையலையாக வர தொடங்கிவிட்டனர். தற்பொழுது கூட்டம் நேரமாக அதிகமாகி வருகிறது. இந்நிலையில் அவர்களுடைய சிரமத்தை குறைக்கும் விதமாக விஜய் 3 மணிக்கு அந்த மாநாட்டை தொடங்க திட்டமிட்டுள்ளார். 4 மணிக்கு தொடங்க இருந்த மாநாடு தற்பொழுது 3 மணிக்கே தொடங்க 1 மணி நேரம் முன்பாக தொடங்குவதற்கு தற்பொழுது விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது நிர்வாகிகளுக்கு. அதே போல அவருடைய விஜயனுடைய உரை என்பது 45 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை பேச திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அதில் குறிப்பாக கவின் ஆணவ கொலையை கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு உத்தரவுகளையும் திரு விஜய் அங்க அந்த நிர்வாகிகளிடம் அறிவித்துள்ளார். அதில் மாநாட்டு திடலுக்கு வரும் தொண்டர்கள் யாரும் மது அருந்தி வரக்கூடாது என ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை கண்காணிக்க பாதுகாப்பு குழு ஒன்று அமைத்துள்ளார். அந்த குழு அதை கண்காணிக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியுள்ளார். அதே போல தாவேகா கொடி பொருத்திய வாகனங்கள் மற்றும் கொடிகளோடு டாஸ்மாக் கடைகளில் அதனுடைய தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் மது வாங்கினார், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விஜய் அந்த குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த மாநாடு முடிந்த பிறகு சில இடங்களில் சில காட்சிகள் எல்லாம் வெளியாகும். தொண்டர்கள் மது அருந்துவது போன்ற ஆங்காங்கே மது அருந்து போன்ற காட்சிகள் எல்லாம் வெளியாகும். அந்த காட்சிகளுடைய உண்மைத்தன்மையை ஆராய தாவேகாவுடைய சமூக வலைதள குழுவுக்கு உத்தரவிட்டுள்ளார். அது